தருமபுரி மாவட்டம் சித்ரி அடுத்துள்ள கலசப்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளி அருள்நாதன். இவரது 10 வயது மகள் பூரணி தாலசீமியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். பிறந்த 7 மாதத்திலிருந்தே இந்த நோயால் அவதிப்பட்டு வரும் அவருக்கு 15 நாட்களுக்கு ஒருமுறை இரத்த மாற்றம் செய்யப்படுகிறது. எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை செய்தால் தாலசீமியா நோயை குணப்படுத்தலாம். இதனால் அறுவை சிகிச்சைக்காக தமிழக அரசு உதவ வேண்டுமென பூர்ணியின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு படிக்கட்டுகள் வழியாக சென்ற முதியவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஷஷ்டி தினத்தையொட்டி சாமி தரிசனம் சென்ற 78 வயதான ஐயாமுத்து என்பவர் 400 படிக்கட்டுகளை கடந்து சென்றபோது மாரடைப்பால் மயங்கி விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதனை செய்ததில் ஐயாமுத்து ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சென்னிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.